மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். RSS இயக்கத்தின் நினைவு நாணயத்தை பிரதமர் வெளியிடும் அவல நிலையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. திராவிட மாடல் அரசின் மீது ஆளுநர் RN ரவி காழ்ப்புணர்வுடன் குற்றச்சாட்டு. வைகோ கண்டனம். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாள். பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டம். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. கரூர் துயரம் குறித்து விஜய்க்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. திருமாவளவன் கடும் விமர்சனம். RSS இயக்கத்தின் அஞ்சல் தலை நினைவு நாணயத்தை பிரதமர் வெளியிடும் அவல நிலையில் இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இந்தியா அனைத்து மத மக்களுக்குமான மத சார்பற்ற நாடு எனும் அடிப்படை தத்துவத்திற்கு வித்திட்டவர் காந்தியடிகள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து, நம் தேச பிதாவை கொன்றொழித்த மதவாதியின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் RSS இயக்கத்தின் அஞ்சல் தலை நினைவு நாணயத்தை பிரதமர் வெளியிடும் அவல நிலையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் அரசின் மீது காழ்ப்புணர்வுடன் குற்றம் சாட்டுவதை ஆளுநர் RN ரவி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என ஆளுநர் RN ரவி திராவிட மாடல் அரசின் மீது வழக்கம் போல் குற்றம் சாட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய மாணவர்கள் படித்து முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்துவிடக் கூடாது என்ற சனாதன வர்ணாசிரம கோட்பாட்டை தூக்கி பிடித்து குலக்கல்வியை ஊக்குவிக்கும் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த துடிக்கும் மத்திய பாஜக அரசின் ஊதுகுழலாக மாறி அதை ஆதரித்து பேசி வருபவர்தான் ஆளுநர் RN ரவி என வைகோ விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை சீர்குலைக்க முயலும் வஞ்சகர்களுக்கு துணை போகும் வேலையை செய்ய துணிந்த ஆளுநர் RN ரவி தொடர்ந்து தமிழ்நாட்டை மோசமான மாநிலமாக சித்தரித்து வருவது கடும் கண்டனத்திற்கு உரியது என வைகோ தெரிவித்துள்ளார். பழங்குடியினர் மற்றும் பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்காக அடுக்கடுக்காக திட்டங்களை தீட்டி செயல்பட்டு வரும் திராவிட மாடல் அரசின் மீது காழ்ப்புணர்வுடன் குற்றம் சாட்டுவதை ஆளுநர் RN ரவி நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வைகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். காந்தி ஜெயந்தியையொட்டி மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் காந்தி ஜெயந்தியையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து பாஜக தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். இதனிடையே பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், துணிச்சலும் எளிமையும் எவ்வாறு பெரிய மாற்றத்திற்கான கருவிகளாக மாறும் என்பதை காந்தி நிரூபித்தார் எனவும், ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான நமது தேடலில் அவரது பாதையை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம் எனவும் பதிவிட்டுள்ளார். அதேபோல் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தி படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன், சாமிநாதன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நெல் கொள்முதல் தொடர்பாக டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை, கடலூர் உள்ளிட்ட காவிரி படுகை பகுதிகளை உள்ளடக்கிய மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் வரும் நிதியாண்டுகளுக்கான நெல் கொள்முதல் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த ஆலோசனையின் போது கேட்டறிந்தார். மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை பாதுகாப்பது உள்ளிட்ட
விவகாரங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அவ்வப்போது தமிழகம் முழுக்க பரவலாக மழை பெய்து வருவதால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக கிடங்குகளில் வைப்பது உள்ளிட்டவை குறித்தும் டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. கரூர் துயரத்திற்கு விஜய்க்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, கலங்கவில்லை என திருமாவளவன் விமர்சித்து உள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், கரூர் பிரச்சார கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது குறித்து கண்டனம் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு தமிழக அரசு அஞ்சுகிறதா என கேள்வி எழுப்பிய திருமாவளவன், விஜயை பாஜக இயக்குவதாகவும் அவரை காப்பாற்ற முயற்சிப்பதாகவும் விமர்சித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுயமாக சிந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லை எனவும், கரூர் துயரத்திற்காக விஜய்க்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, கலங்கவில்லை என திருமாவளவன் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒன்றும் இழிச்சவாயர்கள் கிடையாது. ஒரு செக்ஷன் இப்படி அவர் பின்னால் ஓடுதுங்கிறதுனால மொத்த தமிழ்நாடு அவர் பின்னால் போயிடுச்சுன்னா ஒரு அர்த்தம் கிடையாது. இது ஒரு செர்டன் பர்சன்டேஜ் தான். இந்த பர்சன்டேஜுங்கிறது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்க முடியாது. அவரால் இந்த தேர்தலில் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. டிஎம்கேங்கிற ஒரு கட்சியை அவர் பலவீனப்படுத்த முடியுமே தவிர ஆட்சி அதிகாரத்தை இவர்களால் கைப்பற்றி விட முடியுமானா நிச்சயமாக முடியாது. அடித்து நான் சொல்கிறேன், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், உடன்பட மாட்டார்கள். குறைந்தபட்ச இரக்க உணர்வு கூட இல்லைன்னா என்னங்க, 41 பேர் இறந்துட்டாங்க. சிதம்பரம் கலவரத்தில் காயம் பட்டது எண்ணியே நான் கதறி கதறி எழுதியிருக்கிறேன். என்னால் அந்த வலியை தாங்க முடியாமல் நான் பல நாள் தூக்கம் இல்லாமல் கிடந்திருக்கிறேன். போய் அன்றைய ஜனாதிபதியாக இருந்த KR நாராயணன் அவர்களை சந்தித்த பிறகுதான் எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளவு பெரிய அளவில் ஒரு பாடியை தூக்கிக்கிட்டு போகிறாங்க, அது கண்டும் காணாமல் அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு, பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்படின்னா அவருடைய நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை அப்படிங்கிறது தானே, ஈவி இரக்கம் இல்லைங்கிறது தானே வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்டவர்களின் கைகளில் இந்த அரசியல் சிக்கினால் என்ன ஆகும்? வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலையில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சியில், விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அக்டோபர் 3ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் கோதண்ட ராமசுவாமி கோவிலில் நடைபெற்ற தேரோட்ட திருவிழாவை அமைச்சர் சிவசங்கர் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். அரியலூரில் உள்ள கோதண்ட ராமசாமி கோவிலில் 83 ஆண்டுகளுக்கு பிறகு திரு தேரோட்ட விழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சிம்ம வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்த சீனிவாச பெருமாள் பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி, சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா, அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய ஆந்திராவிலிருந்து வளர்ப்பு தாயோடு வந்த இளம்பெண்ணை 2 காவலர்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் குமரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணிடம்
வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தொடர்பு கொண்டு பேசியதாகவும், பாதுகாப்பு தர வேண்டிய காவலர்களை இதுபோன்ற தவறுகளில் ஈடுபடும் சம்பவம் வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்க்கணும் போது அவங்க விருப்பப்பட்டு அவங்களுடைய ஊருக்கு போயிட்டாங்க. அவங்கள வீடியோ கால் மூலமாக நான் பேசினேன். என்ன நடந்தது என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பொண்ணுக்கு நான் மெயினாக இங்கே வந்தது, அந்த பெண்ணுக்கு சேஃப்டி வேணுமா, இல்லாட்டி அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுகிறதா, அல்லது காம்பன்சேஷன் அவங்களுக்கு இன்ட்ரீம் காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்க முடியும், அதை பற்றி பார்க்கறதுக்காக வந்தேன். அவங்க வீடியோ கால் மூலம் பேசினா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கேங்க. மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலின் இணைப்பு கோவிலான மதுரை தல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் திருத்தேர் வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் பெருமாள் எழுந்தருள நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து திருத்தேர் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களை முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கோனேரிக்குப்பம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் நிரம்பி வீடுகளிலும் சாலைகளிலும் தேங்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தேங்கியுள்ள கழிவு நீரால் தொற்று நோய் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே தேங்கி நிற்கும் கழிவு நீரை உடனடியாக அப்புறப்படுத்தி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் தொரப்பாடி மற்றும் கொணவட்டத்தில் பிரதமர் மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். இதில் பாஜக மாவட்ட தலைவர் தசரதன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஜனதா கட்சியின் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 17ஆம் தேதி பிறந்த நாள் முன்னிட்டு சேவை இருவாரம் என்ற தலைப்பில் 17ஆம் தேதி முதல் இன்றைக்கு வரைக்கும் மாவட்டம் முழுக்க இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், கண் சிகிச்சை முகாம், கால்நடைகளுக்கான மருத்துவ முகாம், தூய்மை பணி, மரம் நடுதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் வரிசையாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் காலாண்டு விடுமுறை விடப்பட்டதாலும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை தொடர் விடுமுறை காரணமாகவும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படுகிறது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் அருவிகளில் குளித்தும் மீன் சமையல் சாப்பிட்டும் மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஜாப்ராபாத் பகுதியைச் சேர்ந்த அன்வர் பாஷா காதர்பேட்டை பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் வெல்டிங் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவரது கடையின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் கடையில் இருந்த மின் மோட்டார்கள், வெல்டிங் இயந்திரம் உள்ளிட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செய்தி, மக்கள் தொடர்புத்துறை மற்றும் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு கதர் அங்காடியில் காந்தியடிகளின் 156வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா குத்துவிளக்கேற்றி காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கதர் சிறப்பு தள்ளுபடி முதல் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் விஜயதசமியையொட்டி ஏடு துவங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேத மந்திரங்கள் விளங்க குழந்தைகளின் நாவில் தேன் வைத்து பெற்றோர்கள் அரிசியில் ஆ என்ற தமிழின் முதல் எழுத்தை எழுதி கல்வி கடவுளான சரஸ்வதியை வழிபட்டனர். இதேபோல் தோட்டப்பாளையம், கலாஸ்பாளைய துவக்க பள்ளிகளிலும் மாணவர்கள் சேர்க்கையானது நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மணலி பகுதியில் பசுமை சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக பனை விதை நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதனை அரசு முதல்நிலை ஒப்பந்ததாரர் சிவகுமார் முதல் பனை விதையை நடவு செய்து தொடக்கி வைத்தார். இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் உயிரியல் பூங்கா தெற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் குடும்பமாக ஆர்வமாக வண்டலூர் அறிஞர் பூங்காவிற்கு வருகை புரிந்து கண்டுகளித்தனர். மேலும் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் தமிழ்நாடு அரசு சிறப்பான ஏற்பாடுகள் செய்து தந்ததற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர். தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 87,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து விற்பனையானது. இந்நிலையில் தற்போது 560 ரூபாய் உயர்ந்து உள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் உயர்ந்து 10,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 87,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்நிலையில் வெள்ளியின் விலை 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 163 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,63,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாகிஸ்தானில் தொடர் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1006ஆக அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானில் தொடர் மழையின் காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் நாடு முழுவதும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1006ஆக அதிகரித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டின் தேசிய பேரிடர் வேளாண் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் ஹைபர் பக்துன்குவா, பஞ்சாப், சிந்த் மற்றும் கில்ஜித் பல்திஸ்தான் மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கனமழையால் இதுவரை 275 குழந்தைகள், 163 பெண்கள் மற்றும் 568 ஆண்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். RSS இயக்கத்தின் நினைவு நாணயத்தை பிரதமர் வெளியிடும் அவல நிலையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. திராவிட மாடல் அரசின் மீது ஆளுநர் RN ரவி காழ்ப்புணர்வுடன் குற்றச்சாட்டு. வைகோ கண்டனம். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாள். பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டம். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. கரூர் துயரம் குறித்து விஜய்க்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. திருமாவளவன் கடும் விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.